தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. ஆரணி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் தொடர் கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில், திருத்தேரி, மகேந்திரா சிட்டி, பேரமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை நகர பகுதி மற்றும் மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை, பெருங்களூர், இச்சடி, கரம்பக்குடி, ஆலங்குடி, கொத்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வேலம்பட்டி, தர்பார் நகர், மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சானார்பட்டி அருகே ஒத்தக்கடையில் மின்கம்பம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரணி அருகே கொளத்தூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் தொடர் கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள விவசாயிகள் தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர் காப்பீடு திட்டம் என்பதை தனிநபர் காப்பீடு திட்டமாக ஆக்க இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயிர் காப்பீடு செய்யும் பொழுது அது சரியான முறையில் வழங்கப்படுவதில்லை. அதனால் தனிநபர் காப்பீடு திட்டமாக வழங்கினால் பாதிக்கப்படும் அனைத்து விவசாயிக்கும் முழு நிவாரணத் தொகை கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சுமார் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதேபோல் திருவள்ளூர், திருவண்ணாமலை, மணப்பாறை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கரூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.